இன்னைக்கு சுத்தமான நம்ம நாட்டுக்கோழியை வச்சு சிக்கன் பிச்சு போட்ட கறி பண்ண போகிறோம். அதுக்கு சுத்தமான நாட்டுக்கோழி ஒரு 3/4 கிலோ எடுத்துருக்கிறேன். இப்போ இதைய குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் இது மாதிரி ஒரு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இந்த சிக்கன் எல்லாத்தையும் இது கூட நம்ம சேர்த்திக்கலாம். இப்படி சிக்கன் எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்தியாச்சு. இப்போது இது கூட நம்ம வேக வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு நம்ம மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். தேவையான அளவு நான் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு நம்ம மஞ்சள் பொடி சேர்த்திக்கிறோம். நீங்கள் உப்பு சேர்த்துறதுனா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா நம்ம டிஷ்ஷு செய்கிறப்போ உப்பு சேர்த்திக்கலாம். இதை அப்படியே அடுப்பில் வச்சு ஒரு 6-7 சவுண்டு விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த எலும்புலேருந்து சதையெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போது குக்கரை நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு. நம்ம வச்சு இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டு ஒரு 6 சவுண்டு விட்டுடலாம். கரெக்டாக ஒரு 6 விசில் வந்துச்சுன்னா தான் கறி நாட்டுக்கோழி கறி கெட்டியாக இருக்கிறதுக்கு அப்படியே நல்லா பிரிஞ்சு வரும். அப்போ தான் இந்த பிச்சு போட்ட கறி செய்கிறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். வெயிட் பண்ணலாம். இப்போ நாட்டுக்கோழி கறி குக்கரில் ஒரு 6 சவுண்ட் விட்டு எடுத்தாச்சு. இப்போ நல்லா வெந்து போச்சு. இப்போ இதைய தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். எல்லா பீஸையும் எடுத்து தனியாக நம்ம ஆற வச்சிடலாம். அப்போ தான் இந்த சதையை தனியாக எலும்பை தனியாக நம்ம இதில் பிரிக்க முடியும். இப்போ இந்த தனியாக எடுத்து வச்ச கறி நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை எலும்புலேருந்து சதையை தனியாக பிரிச்சிடலாம். இப்போது நம்ம இந்த கறி வேக வச்ச தண்ணியை இதில் பாருங்கள், அப்படியே கொழுப்பு கோழியோட கொழுப்பு நல்லா மிதங்குது. இதை நம்ம கறியில் சேர்த்திக்கலாம். அப்போ தான் கறி நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போது கறி சுத்தமாக ஆறிடுச்சு. இப்படி நம்ம இதில் இருக்கிற பீசஸ் எல்லாம் இப்படி பிச்சு போட்டுடலாம். கத்தி வச்சு இந்த டிஷ்ஷுக்கு கத்தி வச்சு கட் பண்ணக்கூடாது. இந்த டிஷ்ஷுக்கு நான் 3/4 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கிறேன். அதை அப்படியே இதில் சேர்த்திருக்கிறோம். பாருங்கள், நல்லா வெந்த கறிக்கு தான் இப்படி கறி எலும்புலேருந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்படியே எல்லாத்தையும் நம்ம பிரித்து எடுத்துடலாம். நான் ஜஸ்ட்டு மஞ்சள் பொடி போட்டு மட்டும்தான் இதை நான் வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் உப்பு சேர்த்தலை. உப்பு நம்ம சமைக்கிறப்ப சேர்த்திக்கலான்ட்டு நான் விட்டுட்டேன். ஏன்னா அளவு தெரியாமல் போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ கோழியை இப்படி சுத்தமாக பிச்சு போட்டுருக்குறோம். இப்படி தான் பிச்சு போட்டு நம்ம பண்ணணும். இதில் மேக்ஸிமம் போன்ஸ் எல்லாத்தையுமே இந்த கழுத்தெலும்பு மட்டும்தான் ரொம்ப சின்னதாக வரும்.
மேக்ஸிமம் போன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ ஓவராலாக வந்து இதை சுத்தமாக நம்ம பண்ணியாச்சு. இது மாதிரி ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இருக்கிறத மட்டும் இது மாதிரி சின்ன சின்னதாக நம்ம பிச்சு போட்டுடலாம். இந்த டிஷ் வந்து குற்றாலம் சைடில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. இப்போது பிச்சு போட்ட கோழிக்கறிக்கு தேவையான ஒரு கிலோவில் கோழி நாட்டுக்கோழியை சுத்தமாக வேக வச்சு அதில் இருக்கிற எலும்பு எல்லாத்தையும் நீக்கி பிச்சு எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்குறோம். இப்போ தாளிப்புக்கு வந்து சீரகம், நட்சத்திர சோம்பு, அன்னாச்சி பூ, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, கல்பாசி, அதுக்கப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி தழை, 2 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்குனது, காஷ்மீரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மஞ்சப்பொடி, கரம் மசாலா, ஒரு சின்ன பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் ஒரு 2 பொருசாக நறுக்கி இருக்கிறோம். ஒரு 8 வரமிளகா சுத்தமாக விதை எடுத்துட்டோம். 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ வந்து கடாயை வந்து பற்ற வச்சாச்சு. கடாய் சூடாகிட்டுருக்கு. இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றி இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கடாய் சூடாகிடுச்சு. சுத்தமான செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இப்போது எடுத்து வச்ச அன்னாச்சிப்பூ, 3 ஏலக்காய், கிராம்பு, கடல்பாசி, இந்த கல்பாசி, நட்சத்திர சோம்பு, சீரகம் இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வந்துடுச்சு. இப்போது நம்ம இந்த இஞ்சி இந்த விழுதை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நறுக்கின 2 தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொடி, காஷ்மீரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள் இது எல்லாத்தையுமே நம்ம இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிச்சு போட்ட சிக்கனை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சுத்தமான நாட்டுக்கோழி பிச்சு போட்டு வச்சுருக்கிறோம். இதை வந்து இந்த மசாலா கலரில் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது லைட்டாக சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இந்த பிச்சு போட்ட சிக்கன் சேர்த்தியாச்சு. இதில் வேக வச்ச இந்த தண்ணியை இதோட சேர்த்துக்கிறோம். ஏன்னா இந்த தண்ணியில் தான் எல்லா விதமான டேஸ்ட்டும் இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு
8 வரமிளகா விதை எடுத்தது இதை சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான கல்லுப்பு நான் வந்து இந்த உப்பு போடுறேன். உங்கள்கிட்ட எந்த உப்பு இருக்கோ அதை நீங்கள் இதில் சேர்த்திக்குங்க. இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மூடி போட்டு இதை நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறி விடணும். தண்ணியெல்லாம் சுண்டுச்சுனா தான் இந்த பிச்சு போட்ட கோழிக்கறியோட லுக் வந்து நல்லா தெரியும். இப்போ இந்த தண்ணியில் இருக்கிற அந்த எசன்ஸு எல்லாமே வந்து இந்த கறியில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நல்ல ட்ரை ஸ்டேஜில் இதை வந்து நம்ம இறக்கிடலாம். அது வரைக்கும் நம்ம அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இப்படியே வந்து வேக விடலாம். இப்போது ஓரளவுக்கு பிச்சு போட்ட கோழிக்கறி தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி நம்மளுக்கு ஒரு அருமையான ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து இப்படியே வந்து இன்னொரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கணும்னா நமக்கு அருமையான ஒரு குற்றாலம் ஸ்டைல் பிச்சு போட்ட நாட்டுக்கோழி கறி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழையை இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ ஃபைனலாக நம்ம பிச்சு போட்ட நாட்டுக்கோழி கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.